Next number 5 قال الله تعالى فإذا جاء أجلهم لا يستخيرون ساعة ولا يستقدمون. أجل آجال time appointed time deadline time of death. இங்க இருப்பாங்க இஸ்தக்தம இஸ்திக்தாமன் to proceed இஸ்தக்தம to go before இஸ்தஹர இஸ்திகாரன் to be delayed be delayed. அப்போ இங்க அதோடைய ஃபார்ம் இங்க வந்து பாருங்க لا يستأخرون ساعة ولا يستقدمون. فإذا جاء أجلهم إذا جاء أجلهم if their appointed time comes. அஜலு தான் இங்க ஃபாயில். அவர்களுடைய அந்த குறித்த நேரம் வந்துவிட்டால் if their appointed time comes லா يستأخرون ساعة ولا يستقدمون. தாமதம் அவங்க ஆக மாட்டாங்க, முன்னவும் போக மாட்டாங்க. They shall not be delayed ولا يستقدمون or they shall not be preceded or they do not go before. So يستأخرون يستقدمون لا يستأخرون ساعة ولا يستقدمون. this is your job الشرط. இங்க ஏன் ஃபா வரல? காரணம் இங்க வந்து ஜும்லா இஸ்மியாவோ அல்லது ஃபேலன் தலபியனோ எதுவுமே வரல, அதனால ஃபாவும் வரல. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் 6 இதா ஷரிபல் கல்பு ஃபீ இனாஇ அஹதிக்கும் ஃபல்யக்ஸில்ஹு சப்அன். வாட் a beautiful hadith. இதா ஷரிபல் கல்பு ஃபீ இனாஇ அஹதிக்கும். ஷரிப ஃபேல், அல் கல்பு ஃபாயில். if a dog drinks ஃபீ இனாஇ அஹதிக்கும், இனாஇ means vessel, in vessel of one of you. உங்களுடைய இந்த பாத்திரத்தை வந்து ஏதாவது ஒரு நாய் ஏதாவது குடிச்சிச்சுன்னா ஃபல்யக்ஸில்ஹு சப்அன், let him wash it for 7 times. 7 முறை அதை கழுவி கொள்ளட்டும். இது ஹதீஸ் இது. ஸோ இங்க ஏன் ஃபா வந்துச்சு? பிகாஸ் லாமுல் அமர். யக்ஸில் முன்னாடி லீ இருக்கு, அது லாமுல் அமர். ஹூ மஃபூலுன் பிஹி. ஹூ எதை குறிக்குது? இந்த இனானா வெசல், பாத்திரத்தை குறிக்குது. சப்அன் டைம்ஸ், அப்போ ஜர்ஃபு ஜமான். ஃபல்யக்ஸில்ஹு சப்அன். இதா ஷரிபல் கல்பு ஃபீ இனாஇ அஹதிக்கும் ஃபல்யக்ஸில்ஹு சப்அன். ஓகே, நம்பர் 7 இதா சமைத்தும் பித்தாஊனி. தாஊன்னா பிளேக் நோய். ஃபீ அர்தின் ஃபலா ததுகுலுஹா وإذا وقع بأرض وأنتم بها فلا تخرجوا منها. What a beautiful again, Mr. Ahmad. إذا سمعتم بالطاعون, if you hear about بالطاعون في أرض, ஒரு பகுதியில ஒரு பகுதியில எங்கேயாவது பிளேக் நோய் இருக்குன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா ஃபலா ததுகுலுஹா, டோன்ட் என்டர் இட், உள்ள நுழையாதீங்க, அந்த ஊருக்குள்ள உள்ள போகாதீங்க. சரிங்களா? ஃபலா ததுகுலுஹா. அப்போ ஃபா இங்க வந்திருக்கு பிகாஸ் திஸ் இஸ் லாமுன் நஹி, ஃபேலன் தலபியன் லாமுன் நாஹியா இங்க இருக்கு. வைதா வகா பி அர்தின், if it happens in any earth, வந்து while you are there, நீங்க ஒரு பூமியில இருக்கீங்க, அந்த பூமியில வந்து வைதா வகா பி அர்தின். வகா மீன்ஸ் to be happening, to be occurring. பி அர்தின் என்ன அர்த்? வந்தும் பிஹா, while you are there, நீங்க ஒருவேளை அங்க இருக்கும்போது ஏற்பட்டா ஃபலா தக்ருஜு மின்ஹா. ஃபலா அகைன் இதா ஃபா வந்தது. ஃபலா தக்ருஜு மின்ஹா, டோன்ட் எக்ஸிட் ஃப்ரம் தேர், டோன்ட் லீவ் ஃப்ரம் தேர். ஓகே, ஸோ இங்க இதா வந்திருக்கு, இங்க ஃபா வந்த காரணம் அகைன் ஃபேலன் தலபியன், இட் இஸ் நஹி. وإذا نعس أحدكم في الصلاة فلينم حتى يعلم ما يكره. وإذا نعس, if one of you seems to be drowsy, نعس means to be drowsy, தூக்க கலக்கத்துல இருந்தா, في الصلاة فلينم, let him sleep, حتى يعلم ما يكره, till he knows what he reads, what the Imam reads. حتى يعلم ما يكره, what he reads. அதாவது யாராச்சும் உங்களுக்கு தொழுகை சமயத்துல குறிப்பா தூக்க கலக்கமா இருந்தா தூங்கிக் கொள்ளட்டும். எப்போ வரைக்கும்னா
என்ன ஓதப்படுதுன்னு அவருக்கு தெரியற வரைக்கும் அவர் வந்து ஏன்னா தூக்கத்துல தொழுகையும் இதாகாது, அல்லாவுடைய கலாமையும் நம்ம ஸோ தூங்கிட்டோம், உறங்கிட்டோம். ஃபல்யனம் பாத்தீங்களா, இதான் வந்திருக்கு ஃபல்யனம். அகைன் லாமுல் அமர், லாமுல் அமர் அது ஃபெலன் தலைப்பின் இருக்கனால வேற ஃபா இஸ் மென்ஷன். ஓகே, இதா உக்கிமத் ஸலாத்து ஃபலா ஸலாத இல்லல் மக்தூபா. இதா உக்கிமத் ஸலாத்து, if the prayer is established, the time prayer time வந்துட்டா ஃபலா ஸலாத இல்லல் மக்தூபா, there is no salah except the mandatory. நீங்க மேண்டரியான பிரேயர் வந்துடுச்சு, அப்போ அதுதான் நம்ம வந்து தொழுகிறோம். ஓகே, கீழே கொடுத்துருவாங்க வதர ஷை எதரஹு ஐ தரக்குஹு வல் அம்ரு ஜர் வகதாலிக வதஅ ஷை யதஅஹு தரக்குஹு வல் அம்ரு லா யஸ்தஅமில் மாதிஹிமா. மேல ஒரு பார்த்தோம், الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع. ஜராவோட எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. வதர ஷைனா டு தரக்க, டு லீவ் சம்திங். வதர எதரு, சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தரக்கு, டு லீவ், அதாவது பை, வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு போகணும், தொழுகைக்கு விரைந்து போகணும். வல்ல அம்ரு, அதோடைய அம்ரு வந்து ஜர், ஏன்னா வா வந்து டிராப் ஆயிரும். கதாலிக்க வதஅ ஷை, வதஅ ஷை, வதஅல வதஅ தால்க்கு ஃபதா வரும். யதஉ, அதுவும் அதே மீனிங் தான். எப்படி ஜர இருக்கோ அதே மாதிரி வதா இருக்கும், அதே மீனிங் தான். என்ன அர்த்தம்னா தரக்கு, டு லீவ். வல் அம்ரு த, அம்ரு வந்து த, இங்க ஜர் இங்க த. லா யஸ்தமில் மாதிஹிமா, அதோடைய மாதி, ரெண்டோட மாதி வந்து நம்ம பயன்படுத்துறது கிடையாது. இங்க தரக்க பயன்படுத்தணும், ஆனா இது ரெண்டுமே வந்து முதாரிலையும் அம்ருல தான் யூஸ் ஆகுது. மாதி வந்து இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்றது இல்லை. அதுவும் கீழே துத்து ஃபாசம் குறிப்பு கொடுத்துருந்தாங்க. ஓகே, inshallah we are going to finish it now. But قال الشاعر إذا لم تستطع شيئا فدعوه وجاوزه إلى ما تستطيع. إذا لم تستطع, பாருங்க, இஸ்ததா இஸ்ததிஉ லம் வந்தனால லம் தஸ்ததி, சுக்குன் இங்க வந்து யா டிராப். நான் இன்ஷால்லா அது படிப்போம், ஏன்னா இது வந்து ஃபார்ம் நம்பர் 10. ஸோ மஜ்சூம் ஆயிருக்கு ஷையன் ஃபதஉ. இப்போ மேலே தான் பார்த்தோம் அந்த வேர்ப். So if you are not able to do, leave it. ஓகே, இதான் வந்திருக்கா? எஸ், உங்களால ஏதாவது செய்ய முடியும்னா அதை விட்டுருங்க. ஃபதஉஹு, ஃபா ஏன் வந்துச்சு காரணம்? பிகாஸ் த வந்து அம்ரு ஃபார்ம், தலபி. இது ஷர்த், இது ஜவாபு ஷர்த். ஜவாபு ஷர்த் ஃபா வந்தது காரணம் அதோட அம்ருனால ஃபா வந்தா. த ஹூ, இந்த ஹூ வந்து இந்த பொருளை குறிக்குது, விஷயத்தை குறிக்குது. وجاوزه إلى ما تستطيع, and you proceed. ஜாவிஸ்னா you please do it. إلى ما تستطيع, to with whatever you can do. அதனால என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கோ, எது முடியாதோ அதை விட்டுருங்க. இது வந்து ஒரு போயம், ஒரு போயிட்டு வந்து சொல்லியிருக்காரு. وجاوزه, ஜாவஸ யுஜாவிஸு, ஜாவிஸ், ஜாவஸ யுஜாவிஸு, to leave behind, to discard, விட்டுருங்க. ஓகே, இலா மஸ்ததியு. நெக்ஸ்ட் பாருங்க, இல்ல மஸ்ததியுல வந்து பாத்தீங்கன்னா தஸ்ததியு இஸ்ததா இங்க வந்து மர்ஃபூ ஃபார்ம்ல இருக்கு. இங்க லம் வந்தனால மஸ்ஸூம். இன்ஷால்லா ஃபார்ம் நம்பர் 10. இஸ்ததா இஸ்ததியு மீன்ஸ் டு பி ஏபிள் டு டு, செய்யறது. ஓகே, யூ கேன், யூ டு, யூ ஆர் ஏபிள் டு டு சொல்லுவாங்க இல்லையா, அதோட மீனிங். அது நம்ம இன்ஷால்லா ஃபார்ம் 10 படிப்போம், டீட்டெயிலாக படிப்போம். அதெல்லாம் கண்டிஷன்லாம் ஒரே தான், வெறும் லெட்டர்ஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, நம்பர் 11. قال الشوكي في مدح النبي صلى الله عليه وسلم. Shawki, a famous poet, في مدح النبي صلى الله عليه وسلم. He said in the praising of صلى الله عليه وسلم, மதஹனா பிரைஸ். وإذا رحمت فأنت أم وأبوه. وإذا رحمت, பாருங்க இதா வந்திருக்கா,
rahimta, if you show mercy. Fa anta ummun aw abun, you are mother and you are father. Okay, ஏன்னா அங்க ஃபா வந்து ஆடாக்கா, ஏன் ஆடா இருக்கு? அந்த உம்முன் வவ் அபுன் என்னது? ஜும்லா இஸ்மியா. ஜும்லா இஸ்மியா is a ஜவாபு ஷர்த். So fa is added, fa muqtarinun bisababi هذه الجملة هي جملة اسمية. ஓகே, ஜவாபு ஷர்த்ல வந்து உங்களுக்கு ஃபா ஆட் ஆகுது, காரணம் அது ஜும்லா இஸ்மியா. இதா ரஹிம்த, that is ஷர்த். அந்த உம்மு உம்முன் அவ் அபுன் ஜவாபு ஷர்த். அடுத்த ரெண்டாவது தம்ரீன், அதகில் இதா ஃபி ஜும்லத்தைனி அலா யகூன ஜவாபுஹா காலி மினல் ஃபாயி. ஃபாஸா கொடுக்கிறது எல்லாம் நம்ம பண்ணணும். என்டர் இதா in two sentences where its jawab should be free from fa. நீங்க என்ன செய்யணும்? இதா வந்து ரெண்டு சென்டென்ஸ்ல பயன்படுத்தணும். அல்ல ஜவாபு ஷர்த் வந்து ஃபா இல்லாம இருக்கணும். அப்பனா என்ன இருக்கக்கூடாது? ஜும்லா இஸ்மியாவோ அல்லது ஃபேலன் தலபியாவோ இருக்கக்கூடாது. இங்கே மேலே இருக்கு, அது உதாரணம். எது ஃபா இல்லாம இருக்கு அதை எடுத்து நம்ம எடுத்து போடணும், அல்லது நம்மளே வந்து சிந்திச்சு எழுதணும். பாடத்துல கூட இருக்கு, இந்த இதே படத்துல இருக்கு, அதை நம்ம சிந்திச்சு எழுதணும். ஓகே, நம்பர் 3, adkhil idha fi arba'i jumalin ala yakuna al jawabu. Enter idha in 4 sentences where its jawab shall be. நீங்க என்ன செய்வீங்க? இப்போ 4 சென்டென்ஸ்ல வந்து இதா பயன்படுத்தணும். அந்த சென்டென்ஸ்ல ஜவாப் வந்து இப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஃபில் ஊலா ஜும்லத்தன் இஸ்மியத்தன். The first sentence should be a jumla ismiya. Wa fi thaniya fi'l amr. The second sentence should be shall be fi'l amr. Wa fi thalitha fi'l mudari muqtarin bil lam al amr. The sentence in the third sentence where fi'l amr, fi'l mudari should be connected to the lam. இப்ப lam al amr வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு fi'l mudari மஜ்ஸூம் ஆயிரும். அப்ப ஃபாவும் வந்து இங்கேயும் ஃபா வரும், இங்கேயும் ஃபா வந்துடும், இதுலயும் ஃபா வந்துடும். இதெல்லாம் ஜவாபு ஷர்த்ல. وفي الرابعة فعل مضارع مقترن باللام الناهية. In the fourth example, you need to use فعل مضارع connected to the lam الناهية. அங்கேயும் என்ன செஞ்சிடும்? உங்களுக்கு லாம் الناهية பயன்படுத்தும் போது ஃபா வந்து என்டர் ஆயிரும். இப்போ ஜும்லா இஸ்மியால பயன்படுத்தணும், ஃபெயில் அமர்ல பயன்படுத்தணும், லாமுல் அமர்ல பயன்படுத்தணும், லாமுல் நாஹியா பயன்படுத்தணும். ஓகே, கீழே நான் கீ புக்ல வந்து அதை படிக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் அதை அப்படியே பயன்படுத்திக்கணும். அந்த 4 கேசஸ். இதா இஷ்டஹத ஃபநஜாஹு மல்மூனுன். If you work hard, success is certain. நீங்க உழைச்சிங்கன்னா கட்டாயமா வெற்றி உங்களுக்கு கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் வந்துடும், அல்லாஹ்வோட உதவி கொண்டு. அப்போ நஜாஹு மல்மூனுன் ஃபா வந்துச்சா? துத்துல் ஃபாஸா வேலை சொல்றாங்க. ஜவாப் யகூனு ஜவாபு ஃபில் ஜும்லா ஃபில் ஊலா ஜும்லத்துன் இஸ்மியத்துன். முதல் சென்டென்ஸ் எப்படி இருக்கணுமா? ஜும்லா இஸ்மியாவா இருக்கணும். அப்போ இதுதான் பயன்படுத்திக்குவோம். ரெண்டாவது இது அதே உள்ள எக்ஸாம்பிள் தான். வைதா சாலக இபாதி ஃபன்னி ஃபைன்னி கரீபுன். இந்த ஃபைன்னி கரீபுன்ல இந்த இன்னி கரீபுன் ஜும்லா இஸ்மியா. ஏன்னா அது இன்ன வந்திருக்கனால இஸ்மு இன்ன கபர் இன்னன்னு சொல்லுவோம். ஜும்லா இஸ்மியா தான். அப்போ ரெண்டுமே ஒரே, நீங்க டைரக்டா நவுன் பயன்படுத்தலாம் சரி, அல்லது வந்து இன்னோடைய இது பயன்படுத்தலாம் சரி. நம்பர் 2, ரெண்டாவது சொல்றது துக்துல் ஃபாஸாப் சொல்றது ஃபெயில் அம்ரா இருக்கணுமா? எஸ், ஃபெயில் அம்ரா. இந்த சென்டென்ஸ் வந்து ஃபெயில் அம்ரா. அப்போ இதா ரைத ஹாமிதன் ஃபஸ்அல்ஹு அன் மௌஇஸ் ஸஃப்ரி. இஃப் யூ see Hamid, ask him about the departure. அதனால நீங்க இது அம்ரு இல்லையா, இஸ்அல் வந்து அம்ரு. அப்ப நீங்க இதை பயன்படுத்திக்கலாம், இந்த சென்டென்ஸை பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட், ஃபி ஸாலிஸதி ஃபெயில் முதாரின் முக்தரின் பில் லாமில் அம்ரி. மூணாவது சென்டென்ஸ் வந்து ஃபெயில் முதாரின் கனெக்டட் டு தி லாமுல் அம்ரா இருக்கும். லாமுல் அம்ரு பாருங்க. இதா தഖல அஹதுக்கும் அல் மஸ்ஜித ஃபல்யர்கா ரகஅத்தைன் கப்ல அன் யஜ்லிஸ. If one of you enters the mosque, let him perform 2 rakats before he sits down.
இங்க ஃபல் இருக்கா பா ஏன் ஆட் ஆயிடுச்சு லா லீ இருக்கா வந்து லாமுல் அம்ர் அப்போ அது தலபினால இங்க ஃபா வந்து ஆட் ஆயிடுச்சு ஸோ அது ஒரு சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க கடைசி சென்டென்ஸ் في الرابعة فعل مضارع مقترن باللام الناهية. The fourth example where فعل مضارع should be connected to the لام الناهية. لام الناهية பயன்படுத்திக்கணும் பாருங்க இதா வஜித்தல் மரீத நாய்மன் பலா தூக்கிதுஹு இதா நீங்க அனலைஸ் பண்ணா ரொம்ப ஈஸி தான் இதா என்னது ஜர்ஃப் வஜது ஃபெயில் தா ஃபாயில் அல் மரீத மஃபூல் பி நாய்மன் சஹால் ஃபைண்ட் த பேஷண்ட் ஸ்லீப்பிங் என்ன கண்டிஷன்ல அந்த பேஷண்ட் நீங்க பாக்குறீங்க தூங்குற நிலைமையில அவர் பாக்குறீங்க அப்போ நாய்மன்னா இந்த இடத்துல ஹால் என்ன மாதிரி ஸ்டேட்ல யூ ஆர் சீயிங் தி பேஷண்ட் அப்போ ஹால்னால தான் இங்க மன்சூல் வந்தது ஸோ இதான் விதத்தில் மாதிரி இந்த நாய்மன் இஃப் யூ ஃபைண்ட் த பேஷண்ட் ஸ்லீப்பிங் அப்போ என்ன சொல்லலாம் தூத்து ஃபால்ஸ் நாலாவது சென்டென்ஸ்ல லாமுன்னாக பயன்படுத்திடுமா அப்போ லா ஃபலா தூக்கிது டோன்ட் வேக் ஹிம் அப் அவர் வந்து எழுப்பாதீங்க அப்போ இந்த லா வந்து நஹி அப்போ அவர் கேட்ட இந்த 4 இதுவும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்க இன்ஷால்லா என்ன செய்யணும் தவறாம வீட்டில் உட்காந்து பண்ணி பார்க்கணும் இப்போ 2 3 இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பாடத்துக்கான இது முடிச்சிட்டோம் Alhamdulillah, by Allah's grace and fadl, we have completed lesson number 14. Jazakumullah khair for your active participation. Barakallahu feekum. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh.